மக்களே இந்த வீடியோ கொஞ்சம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா சில அதாவது அன்வான்ட் திங்ஸ் வண்டியோட விலை ஏற்றுறதுக்காண்டி என்னெல்லாமோ பண்ணுறாங்க. அது ஏன்னு தெரியல. கேட்டால் சேஃப்டி அக்சசபிலிட்டிங்கிறாங்க. அப்படி எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல அக்சசிபிள் அதாவது ஒரு மண்ணுக்கு உள்ளதுன்னா நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு வந்து யூஎஸ்டி வந்து அதாவது பிக்கர் பைக்ஸில் வருது, அது வேறு விஷயம். ஹையர் சிசி பைக்ஸில் வருது, அவ்வளோ விஷயம். மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு கண்ணோட்டத்துக்கு என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷனே போதுமானதான். டெலிஸ்கோபிக் வித் மோனோஷாக் சஸ்பென்ஷனே போதுமானதான். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் யூஎஸ்டி கொடுத்து விலையை ஏற்றிடுறாங்க. பாயிண்ட் நம்பர் 2, தேவையில்லாமல் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லிட்டு சாதாரண வண்டி 150 சிசியில் R15லே வருதுன்னு நிறைய வண்டியில் சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு இருக்குது. ஒரு ஸ்கில்டு ரைடரை வந்து சத்தியமாக அது வந்து ப்ரொமோட்டே பண்ணாத. அது எந்த ஒரு மழை காலமோ எந்த காலமோ இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக ட்ராக்டபிள் பார்த்து ஓட்டுறது தான் பெஸ்ட் ரைடர். அதுதான் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரைடரை வந்து உருவாக்குறது. நீங்கள் எல்லாத்தையும் நீங்களே கொடுத்து சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கில்ஃபுல் ரைடர்லாம் உருவாக்கலை. எப்படி தான் பண்ணி இது பண்ணுறீங்களோ அது எனக்கு அதனால் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து நாட் அட்வைசபிள். அதுக்கப்புறம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி வண்டியில் யாரும் யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ ஈவன் ஸ்கூட்டருக்கு முதற்கொண்டு ப்ளூடூத் எதுக்கு வருதுன்னு தெரியல. ஏன்னா ஸ்கூட்டரை வச்சுக்கிட்டு நல்லா அப்போனா நிறைய பேர் போகிறாங்க, இங்கேருந்து லடாக்கே போகிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எத்தனை தூரத்துக்கு அது வந்து அக்சசிபிளாக பண்ணுறாங்க, எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்கிறது வந்து கேள்விக்குறி தான் இப்போ வரையும்.